இக்காணொளியில் நாம் காணவிருப்பது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் அருகில் உள்ள அரசு அருங்காட்சியகம் இருக்கு. இந்த அரசு அருங்காட்சியகத்துல 10 நடுகர்கள் உள்ளது. இந்த 10 நடுகளும் போரில் சண்டையிட்டு வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு பாண்டிய மன்னரால் எடுக்கப்பட்ட நடுகற்களாகும். இந்த நடுகற்கள் எதற்காக எடுக்கப்பட்டது, இந்த நடுகற்களுக்குரிய வீரர்களினுடைய பெயரும், இந்த போர் எதற்காக நடைபெற்றது, நடுகற்கள் என்றால் என்ன, அதன் வரலாறு என்பதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம முழுமையா பார்க்க போறோம். வாங்க போவோம். பாண்டியர்கால நடுகற்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே கிடைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் இளவேலங்கால் என்னும் ஊரில் 10 நடுகற்கள் கிடைத்துள்ளன. இந்த 10 நடுகற்களும் பிற்கால பாண்டியரின் நடுகற்கள் ஆகும். 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை ஆகும். பிற்கால பாண்டிய மன்னர்களுக்கும் மதுரை நாயக்கருக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு திடீர் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த பாண்டிய வீரர்கள் 10 பேரின் நினைவாக எடுக்கப்பட்ட நடுகற்கள் ஆகும். இந்த 10 வீரர்களும் குண்டையங்கோட்டை மறவர் இனத்தை சார்ந்தவர்களாவார். நடுகற்கள் தமிழில் பொறிக்கப்பட்டுள்ளது. 9 நடுகற்களில் புடைப்புச் சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன. ஒரு நடுகல்லில் புடைப்புச் சிற்பமும் இல்லை, எழுத்தும் தெளிவாக இல்லை. பிற்கால பாண்டியர்களில் ஒருவரான சடாவர்ம குலசேகர பாண்டிய மன்னனின் காலத்தவை. கிபி 1547ஆம் ஆண்டு பங்குனி திங்கள் 22ஆம் நாள் எடுக்கப்பட்டவை. இளவேலங்கால் என்னும் இடத்தில் திருநெல்வேலி பெருமாள் என்னும் வெட்டும் பெருமாளையும் அவரது படையினையும் வெங்கலராசனும் அவனது வடுகர் படையும், வடுகர் படை என்றால் நாயக்கர் படையும் திடீரென தாக்கிக் கொண்டனர். திடீர் என நடந்த தாக்குதலில் பாண்டிய மன்னனின் படையை சார்ந்த 10 பேர் கொல்லப்பட்டனர். இவ்வீரர்களின் நினைவாக அவர்களுடைய வீரமும் புகழும் பெயரும் பொறிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட நடுகற்கள் 10ம் சிற்ப பூங்காவில் எழிலுடன் காட்சி தருகின்றது. 10 நடுகற்களில் முதல் நடுகள் குண்டையங்கோட்டை மறவன் சிறுவன் இளைஞன் பூவாசி மலவராயன் சிறுவன் என வீரனின் பெயரை கூறுகின்றது. 2வது நடுகள் அஞ்சாத கண்ட பேரரையன் என்பவரின் பெயரையும், 3வது நடுகள் அஞ்சாத கண்ட பேரரையனின் மகன் சிவனை மறவாத தேவர் பெருமா குட்டி பச்சன் என குறிக்கப்பெற்றுள்ளது. சிவபக்தன் என்பதை சிவனை மறவாத தேவர் என குறிப்பிட்டுள்ளார். 4வது நடுகற்களில் விசயாலய தேவன் மகன் சீவலவன் வென்று முடிகொண்டான் விசயாலய தேவன் என்று புகழ்ந்து பேசப்பட்டுள்ளார். இவர் பெயருக்கு முன்னால் கிரிவல்லவன் வென்று முடிகொண்டான் என்ற சிறப்பு பட்டங்களை கொண்டு விளங்கி இருக்கிறார். திண்ணையன் என்றும் கூறப்படுகிறார். திண்ணையன் என்பது வலிமையுள்ளவர், மனோதைரியம் உள்ளவர் என்பதையும் குறிக்கும். பெருமாள் ராமகுட்டிக்காக நிறுவப்பட்டது. 5வது நடுகள் அரசு நிலை நின்ற பாண்டிய தேவர் மகன் செல்லபெருமான் ராமகுட்டி என்று குறிப்பிட்டுள்ளார். எதிரியின் குதிரையை குத்திவிட்டு ஊடுருவிச் சென்ற போது இவர் எதிரியால் கொல்லப்பட்டார். 6வது நடுகள் பைந்தலை தொண்டைமானுக்கு பிள்ளையின் மகன் ராஜவேங்கை என குறிப்பிட்டுள்ளார். தொண்டைமான் எனும் பட்டத்தை கொண்ட குடும்பத்தை சார்ந்தவர். ராஜவேங்கை எனும் வீரப்பெயர் கொண்டவர். 7வது நடுகளில் மாகந்தலை பிரியாதான் தொண்டைமான் மகன் பிழைபொருத்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். பிழைபொருத்தான் என்னும் இலக்கிய நயமிக்க பெயரை கொண்டவரின் தந்தை பெயரும் இலக்கிய நயமிக்க பெயராகவே இருக்கிறது. தந்தை பெயர் பாகந்தலை பிரியான் என்பது 8வது நடுகளில் இளவேலங்கால் அஞ்சாதான் ராமவிட்டி என குறிப்பிட்டுள்ளார். அஞ்சாதான் இவரது அஞ்சாமையையும் தைரியத்தையும் எடுத்து கூறுகின்றது. 9வது நடுகளில் புடைப்புச் சிற்பமும் இல்லை, எழுத்தும் தெளிவாக இல்லை. 10வது நடுகளில் இளவேலங்கால் ஆண்டார் மகன் ஆழ்புறத் திருவன் என்று குறிப்பிட்டுள்ளார். இவர் ஒரு மாவீரர். தந்தை பெயர் ஆண்டார் ஆழ்புலித்தேவன் எனும் புதுமை பெயர் கொண்டவர். 10 நடுகற்களிலும் பாண்டிய வீரர்களின் வீரமும் பெயரும் மற்றும் பிற செய்திகளும் பொறிக்கப்பட்டுள்ளன. பிற்கால பாண்டியர் காலத்திலும் வீரக்கல் நடும் பழக்கம் தொடர்ந்து இருந்தது என்பது இதன் மூலம் விளங்குகிறது. நடுகல்லின் அமைப்பு. நடுகல்லில் உள்ள வீரனின் உருவம் நின்ற நிலையில் காட்டப்பட்டிருக்கும். 2 கரங்களில் வில், கத்தி, கேடயம், ஈட்டி போன்றவற்றை பிடித்த நிலையில் இருக்கும். வீரனின் புடைப்புச் சிற்பத்தின் அருகில் மங்கள சின்னங்களான குங்குமச்சிமிலி, கெண்டி, கண்ணாடி, சிவலிங்கம் போன்றவை காட்டப்பட்டிருக்கும். வீரனின் அருகிலும் மேல் பகுதியிலும் கல்வெட்டு வெட்டப்பட்டு இக்கல்வெட்டில் வீரமரணம் எய்திய வீரனின் பெயர், ஊர், எதற்காக உயிர் நீத்தார், அக்கால மன்னனின் பெயர், கல் எடுத்தவரின் பெயர் போன்ற விவரங்கள் காணப்படும். சில நடுகற்களில் அடுக்குமுறையில் புடைப்புச் சிற்பங்கள் காணப்படுகின்றன. 3 அடுக்குகளாக இச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். நடுகல்லின் கீழ்ப்பகுதியில் வீரனின் சண்டை காட்சி இடம்பெற்றிருக்கும். 2வது அடுக்கில் வீரனை தேவகன்னியர்கள் இருவர் பக்கத்திற்கு ஒருவர் வீதம் அழைத்துச் செல்கின்ற காட்சி இடம்பெற்றிருக்கும். வீரனை இவர்கள் தேவலோகத்திற்கு அழைத்துச் செல்வதை இது குறிப்பிடுகிறது. 3வது அல்லது மேல் பகுதியில் தேவலோக காட்சி காட்டப்பட்டிருக்கும். பொதுவாக தேவலோக காட்சியாக சிவன், இடபம், சிவலிங்கம், கதிரவன், சந்திரன் போன்றவை காணப்படுகின்றது. இவற்றுடன் வீரன் 2 கரங்கள் கொண்டு வணங்கி நின்ற நிலையில் காட்டுவது வழக்கமாக இருந்துள்ளது. 3 அடுக்குகளை கொண்ட நடுகற்களில் இருந்து வீரமரணம் எய்திய வீரன் தேவலோகத்தை சென்று அடைகின்றார் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. முற்கால நடுகற்களில் இத்தகைய நிலை காணப்படவில்லை. முற்கால நடுகளில் வீரன் இறந்ததை மட்டும் காட்டப்பட்டுள்ளது. நடுகல் அமைப்பு முறையில் வளர்ச்சி அடைந்த நிலையில்
இத்தகைய அமைப்பு காணப்படுகின்றது. இது சொர்க்கம் என்று கூறப்படும் மேல் உலகை வீரமரணம் எய்திய வீரர்கள் சென்றடைகின்றனர் என்ற தத்துவத்தை இணைக்கப்பட்டுள்ளது. இந்த நடுகல்லினுடைய விவரக்குறிப்புகளை எல்லாம் நான் கூகுளில் இருந்து திருநெல்வேலி அரசு அருங்காட்சியக கையேடு, இந்த அரசு அருங்காட்சியகத்தை பற்றிய முழு விவரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் பதிவிறக்கம் செய்துதான் படித்து உங்களுக்கு கூறுகிறேன். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த அரசு அருங்காட்சியகத்தில் நடுகள் மட்டுமல்ல, மகாவீரர் சிற்பம், கருப்பசாமி, காளி, பெருமாள், தேவி, தட்சிணாமூர்த்தி, மாரியம்மன், இடபம், இளவட்டக்கல், இப்படி பல பழமையான சிற்பங்கள் உள்ளது. ஏகப்பட்ட பழமையான பொருட்களை நீங்க இங்க வந்தா பார்க்கலாம். நுழைவு கட்டணம் ஒரு நபருக்கு 10 ரூபாய் தான். நீங்க கைபேசியில் காணொலி பதிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தனியாக 100 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். இங்கு உள்ள நடிகர்கள் பற்றிய வரலாறு எனக்கு தெரிந்த பின்பு இளவேலங்கால் என்ற ஊர் எங்கு உள்ளது என்று நான் தேடிய போது, இளவேலங்கால் என்ற ஊரில் இருக்கக்கூடிய கருப்பசாமி கோவிலுக்கு 28ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை நான் போயிட்டு வந்திருக்கேன். இந்த இளவேலங்காலை தாண்டி தான் நாங்க எங்க குலதெய்வம் கோவிலுக்கு போவோம். இந்த இளவேலங்காலுக்கு இப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தி இருக்கு அப்படின்றத நான் இந்த நடுகளை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.